சோளிங்கர், ஜனவரி 5. சோளிங்கர் தனியார் மண்டபத்தில் மாற்றுத் திறனாளிகள் குடும்பங்களின் சார்பில் பொங்கல் விழா நேற்று உற்சாகமும் ஆனந்தமும் நிரம்பிய வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் புதிய பானையில் புத்தரசி பொங்கல் வைத்து கேக் வெட்டி அனைவர் சேர்ந்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டனர். விழாவை ஒட்டி பாரம்பரிய சிலம்பாட்டம், ஆடல் பாடல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி பொங்கிய காட்சி மனதை மகிழ்வித்தது. இந்த விழாவில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எம். முனிரத்தினம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் இனிப்பு வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மாற்றுத் திறனாளிகள் சமூகத்தின் ஒரு பகுதி அல்ல, சமூகத்தின் பெருமை. அரசு தரப்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான பல நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாதம் ரூ.1500 மாற்றுத் திறனாளி உதவித்தொகை, சுயதொழில் கடன் திட்டங்கள், இலவச செயற்கை உறுப்புகள், திருத்திச் சிகிச்சை உதவிகள், கல்வி உதவித்தொகைகள், வீட்டுவசதி திட்டங்களில் முன்னுரிமை, வேலைவாய்ப்பு வாய்ப்புகளில் ஒதுக்கீடு போன்ற பல நலத்திட்டங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் தேவையான இடங்களில் தனிப்பட்ட முறையிலும் உதவிக்கரம் நீட்டப்படும் என்று உறுதியளித்து தெரிவித்தார். அதே நேரத்தில் மாற்றுத் திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவர்கள் நேரடியாக கூறிய கோரிக்கைகளையும் எம்எல்ஏ முனிரத்தினம் கவனமாக கேட்டுக்கொண்டு தேவையான இடங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியும் அளித்தார். மேலும் கவுன்சிலர் கோபால் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சோளிங்கர் பகுதியில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பாசமலர் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மற்றும் 4 திசை மலர் நாளிதழ் ஆசிரியர் லட்சாபதி என்கின்ற லட்சியவேந்தன், பாசமலர் அறக்கட்டளை ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், பாசமலர் அறக்கட்டளை ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பழனியம்மாள், அன்பு சாய் பவுண்டேஷன் நிறுவனர் தலைவர் கார்த்தி மற்றும் தமிழக மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழக சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினர் சுபலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாற்றுத் திறனாளிகளுக்காக செய்யப்படும் இத்தகைய சமூக சேவைகள் தொடர வேண்டும் என்றும் இது மற்ற பகுதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைகிறது என்றும் பாராட்டினர். நிகழ்வில் பங்கேற்ற மாற்றுத் திறனாளிகள் மற்றும் குடும்பத்தினர், இது ஒரு விழா மட்டுமல்ல, நமக்கு மரியாதையும் மன உறுதியும் அளித்த நாள் என மகிழ்ச்சி தெரிவித்தனர். சமூக அக்கறையுடன் நடைபெற்ற இவ்விழாவை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர். விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து அமைப்பினருக்கும் ஏற்பாட்டாளர்கள் நன்றி தெரிவித்தனர்.